ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சேனல்ல ஒரு சைனீஸ் மாடர்ன் டிராமாவை தான் இன்னையில இருந்து பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு யூ ஆர் மை க்ளோரி. மொத்தமா 32 எபிசோட்ஸ் இருக்கு. இதை பார்ட் பை பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். சில பேர் ஏதோ ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஒருவேளை அப்படி பார்த்திருந்தா கூட மறுபடியும் இன்னொரு தடவை ஜாலியா இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணி பாருங்க. இது வரைய பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன் அப்படின்னா உங்க எல்லாருக்கும் இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்க. இப்போ டைரக்டா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேரு யூ2 ஒரு பெரிய ஸ்பேஸ் என்ஜினியரிங் ப்ரோக்ராம்ல ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்கான். இப்போ அந்த ஆபீஸ்ல தான் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்போ யூ2ஓட டீம் கிட்ட ஆப்போசிட்ல இருக்கிற கவர்மெண்ட் டீம்ல இருந்து வந்தவங்க, என்னதான் நீங்க சூப்பரா தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கூட இது எல்லாமே வந்துட்டு உங்க என்ஜினியரிங்க்கு கீழே வராது அப்படின்னு அவங்க ஏதோ நோ சொல்ற மாதிரி டாபிக்க பேச ஆரம்பிக்கிறாங்க. யூ2 அதை காதுல வாங்குறான், கொஞ்சம் டல் ஆயிடுறான். இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுது போல. யூ2 அவரோட சீனியர் கூட பேசிட்டே போறான். என்னடா ரொம்ப அப்செட்டா இருக்க, அமைதியா இருக்க, பேசவே இல்லையே அப்படின்னு சீனியர் கேட்டுட்டு இருக்காரு. யூ2 அதெல்லாம் காதுல வாங்கவே இல்ல நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நேரா வெளியே வரான். ரோவர் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் ப்ராஜெக்ட்ல தான் நம்ம யூ2 இருக்கான். அந்த சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்புனதே நம்ம யூ2ஓட டீம் தானா. வெளியே வந்து வானத்தை அப்படின்னு வந்து அண்ணான்னு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போ சேட்டலைட்னால என்னென்ன வேலை நடக்குதுன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேட்டலைட் செக் பண்ணி தான் நாளைக்கு டெம்பரேச்சர் என்னவா இருக்க போகுது, டிராபிக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த சேட்டலைட். அதே மாதிரி இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. கம்யூனிகேஷனா அந்த சினிமாலாம் இல்லாம இருக்குமா. ஒரு பயங்கர ஃபேமஸான சினிமா நடிகை ஒரு பொண்ணுக்கு அவார்ட் வழங்க போறாங்க. அதனால இந்த பொண்ணு வாங்கி கிளம்பிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த பெரிய டாப் ஹீரோயின் தான் நம்மளோட இந்த சீரிஸோட ஹீரோயினும். பேரு ஜிஜி உனக்கு அவார்ட் கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவ பேரு சீஷு சொன்னதுமே நம்ம ஜிஜி வேகமா அவார்ட் வாங்கறதுக்காக கிளம்புறா. அவார்ட் வாங்கிட்டு ஒரு வழியா லிஃப்ட்ல இருந்து நம்ம ஜிஜி அசிஸ்டன்டோட வெளியே வந்து கார்ல ஏறுறா. கார்ல ஜிஜி கூட மேனேஜர் இருக்கா. ஜிஜியோட மேனேஜர் பேரு லீ. இங்க பாரு, உன்னை பத்தி யாரோ போட்டிருக்காங்க, உன்னோட ஸ்கூல்ல படிச்சவங்களாம், உன்னை பத்தி என்ன போட்டிருக்காங்க பாரு, பாக்குறதுக்கு இப்பதான் அந்த பொண்ணு அழகா இருக்கா, ஸ்கூல் படிக்கும் போது பயங்கர அசிங்கமா இருப்பா, அதுவும் இல்லாம கிளாஸ்ல ஒரு பையன் சூப்பரா இருப்பான், அந்த பையன் போய் ப்ரொபோஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணி அந்த பையன் பார்க்க மட்டும் அழகா இருக்க மாட்டான், பயங்கர அறிவாளி வேற, அந்த பையன் கிட்ட பயங்கரமா பல்பு வாங்கினா, அந்த பையனுக்கு அறிவாளி பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு இவளை எப்படி பங்கமா ரிஜெக்ட் பண்ணான் தெரியுமா அப்படின்னு அந்த சோசியல் மீடியா போஸ்ட்ல போட்டிருக்கு. இதெல்லாம் உண்மையா போய்யா அப்படின்னு மேனேஜர் லீ கேட்க ஆரம்பிக்க ஜிஜி பாக்குறா. பாதி போய் பாதி உண்மை, அதுல அசிங்கமா இருந்தேன்னு போட்டிருந்தது பாருங்க, அதெல்லாம் போய் அப்போல இருந்தே நான் அழகா தான் இருப்பேன், ஆனா அந்த பையனை ரிஜெக்ட் பண்ணது மட்டும் உண்மைதான் அப்படின்னு சொல்ல உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டானா, என் அறிவாளி அதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்க ஆரம்பிக்க, என் அறிவுக்கு என்ன குறைச்சா அப்படின்னு ஜிஜி திட்ட ஆரம்பிக்கிறா. ஜிஜி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு பெய்யாக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறா. என்னை பத்தி என்ன போட்டிருக்காங்க பாரு அப்படின்னு. நான் அநியாயமா இருக்கு, நீ ஒன்னும் அசிங்கமாலாம் இருக்க மாட்டியே, அழகா தான் இருப்ப, கொஞ்சம் அறிவு தான் கம்மியா இருக்கும் அப்படின்னு பெய்யா சொல்ல, வாய மூடு, ஓண்டு போய் சொன்னேன் பாரு அப்படின்னு ஜிஜி திட்ட ஆரம்பிக்கிறா. இனி சொன்னலடி அந்த பையன் கிட்ட போய் லவ், யூ2 தானே, யூ2 கிட்ட சொன்னல, அந்த பையன் ஷாச்சின்னு இன்னொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சானா, அந்த பொண்ணு கூட ஒரு வருஷத்துலயே பிரேக்கப் ஆயிடுச்சான், அப்புறம் சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம ஜிஜி கிட்ட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் எதுக்கு எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஜிஜி அமைதி ஆயிடுறா. பார்த்தா பிளாஷ்பேக்கு போயிடுறா. ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஜிஜி விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ யூ2 இருக்கான்ல, அவன்கிட்ட தான் போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்க, இல்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு யூடியூப்ல ரிஜெக்ட் பண்ணிருக்கான். அதை பத்தி அமைதியா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே மேனேஜர் சொல்றாங்க, சீக்கிரமா தூங்கிரும், உனக்கு நாளைக்கு முக்கியமான ஷூட் இருக்கு, சீக்கிரம் தூங்குன்னு சொல்ல கார்லயே படுத்து ஜிஜி தூங்க ஆரம்பிக்கிறா. தூங்கும் போது அப்படியே நேரா கிளம்பி பிளாஷ்பேக்கே டிராவல் ஆயிடுறா. ஜிஜி என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எக்ஸாம் வேற நடக்குது. நீ படிக்கிற காலத்திலே எனக்கு ஒழுங்கா வராதுடா அப்படின்னு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம யூ2 இருக்கானே, இவ வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்துல நேரா நான் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு பேப்பரை கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பி போறான். டக்குன்னு பார்த்தா அவளை தூக்கத்துல இருந்து மேனேஜர் எழுப்பிட்டு இருக்காங்க. ஜிஜி எந்திரி, நீ என்ன பண்ண, இந்த கேம் விளையாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க, ஜிஜி தூக்க கலகத்துல எஞ்சி பார்த்து ஆமா கொஞ்சம் விளையாண்ட அப்படின்னு சொல்றா. இந்த கேம்க்கு நீ வந்து விளம்பரத்துக்கு வர வந்துட்டு இருக்க, இந்த கேமை இவ்வளவு மோசமா நீ விளையாடுறத பார்த்து யாரும் ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு விட்டுருக்காங்க. இப்ப இந்த கம்பெனி நம்மள பத்தி என்ன நினைக்கும், எல்லாமே ரொம்ப கேவலமா பேச மாட்டாங்களா, ஆல்ரெடி இது வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நான் விளையாடுறத ரெக்கார்ட் பண்ணிலாம் யாராலையாவது போட முடியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜிஜி சொல்றா. உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கவங்க யாராவது தான் உன் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் நீ யாரது அக்செப்ட் பண்ணியோ அவங்க யாராவது தான் பண்ணிருக்கணும், சரி பரவாயில்ல இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு மேனேஜர் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த கேமிங் கம்பெனில இருந்து ஆளுங்க கால் பண்ணிடுறாங்க. என்னங்க அது அப்படின்னு
சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மேனேஜரும் இல்லங்க புது அவதார்ஸ்லாம் அவ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா அதனால இப்படி ஆயிடுச்சு, அதை நாங்க சரி பண்றதுக்கு தான் ட்ரை பண்றோம் சொல்ல அந்த கேமிங் கம்பெனில இருந்து இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. வேணா இன்னும் ஒரு மாசத்துக்கு ஜிஜி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டோம் நல்லா அந்த கேமை, அதுக்கப்புறமா ஒரு குட்டி காம்படிஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஜிஜி ஒரு காமன் 5 பீப்புள் அவளோட ஃபேன்ஸ்ல இருந்து யாரையாவது செலக்ட் பண்ணிட்டு ஒரு கேம் விளையாட்டும், அப்ப எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆவாங்கல்லன்னு சொல்ல இந்த ஐடியா நல்லா தான் இருக்குன்னு ஜிஜியும் சொல்லிடுறா. உடனே அங்க இருந்து வேகமா மேனேஜரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஜிஜி வேகமா நான் இப்பதான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி Facebookல அவளே சிரிச்சு அவளே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டுடுறா. கொஞ்சம் கொஞ்சமா ஜிஜிக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அப்போனே இந்த கேமிங் கம்பெனியும் ஆமா நாங்களும் இன்னும் ஒரு மாசத்துல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வைக்க போறோம், ஜிஜி ஃபேன்ஸ் கூட விளையாட போறாங்கன்னு சொல்ல எல்லாரும் பாசிட்டிவா ஜிஜினா செம்மதான், ஃபேன்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் பண்றாங்க பாருன்னு ஆளுக்கு புகழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜி மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருக்கவங்களே யாரோ ஒருத்தங்க இப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத யாருன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. ஒழுங்கா இங்க இருந்து நிம்மதியா தூங்க புரியுதா, இன்னைக்கு எதை பத்தியும் யோசிக்காத அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஜிஜி பாக்குறா, சரி ஓகேன்னு தூங்கிடுறா. அடுத்த நாள் அவளோட ஒரு முக்கியமான மூவி ஷூட்டிங்கும் முடியுது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா மேனேஜர் அவளை பிக்கப் பண்ணிட்டு உனக்கு கேம் கத்து கொடுக்கறதுக்காக ஒரு கோச்சோட ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ல ஜிஜி நேரா மேனேஜர் கூட ஹாப்பியா கிளம்பி அவ ஆபீஸ்க்கு போறா. பார்த்தா மேனேஜர் லீயோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் தான் அந்த கோச்சேவா. சரி இவரா அப்படின்னு கொஞ்சம் லைட்டா அப்செட் ஆயிட்டு சரி ஓகே கத்துக்கலாம், கேமிங் கத்துக்கிட்டு தானே ஆகணும், இன்னும் ஒரு மாசம் தானே இருக்குன்னு இவ கத்துக்க ஆரம்பிக்க ஜிஜிக்கு ஆனா சுட்டு போட்டாலும் கேமிங் அவ்வளவா வராது போல. அந்த மேனேஜரோட ஹஸ்பண்ட் கேமுக்குள்ளேயே கூட்டு போயிட்டு ஜிஜியும் அசிஸ்டன்ட் இருக்கால அவளையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் வெளாவரியா விலைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க ஜிஜி அப்படியே வாய பொழந்து கத்துக்கிறா. ஆனா வெளியே வந்து கேம விளையாட ஆரம்பிச்சதுமே ஃபர்ஸ்ட் அடியிலே தோத்து போயிடுறா. அவர் பாக்குறாரு மேனேஜரோட ஹஸ்பண்ட், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விளையாடுமா இந்த அவதார் விளையாடுமா அப்படின்னு மாறி மாறி சொல்லி கொடுக்குறாரு. ஜிஜி எடுக்கிற அவதார் அத்தனை நிலையும் தோத்து போயிடுறா. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட்கே டயர்ட் ஆயிடுது, போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. மேனேஜர் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்றா. மேனேஜர் பாக்குறாங்க, கேம்ல போய் இந்த பொண்ணு என்ன பண்ண போறாலோ தெரியல, அவமானத்தை அவளே ஏதோ வாங்கிக்க போறா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது, மறுபடியும் ஜிஜி கிளம்பி வரா, பக்காவா வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா எல்லாம் வேஸ்ட், எல்லா கேம்லயும் அடியிலே தோத்து போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு வரா, இன்னைக்கு உட்காந்து நான் பிராக்டிஸ் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போன் எடுக்கிறவளுக்கு அவகிட்ட ஸ்கூல் படிக்கும் போது விளையாண்ட ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட் இருக்குது இப்பதான் புரியுது. ஓ இது இன்னும் ஆக்டிவா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அந்த கேம்ல பட்ட பேரு ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கா. அதுக்கு ஒரு காரணம் வந்திருக்கு. இப்போ இந்த பேரை மாத்தி காட்டன் அப்படின்னு அவ பேரை வச்சுக்கிறா. வச்சுட்டு விளையாடுறதுக்கு உள்ள போறா. பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்னு காட்டும்ல, அதுல நம்ம ஹீரோ யூடியூவோட பேர் காட்டுது. ஜிஜி உடனே பிளாஷ்பேக்கு போயிடுறா. யூடியூபை எப்படியாவது கரெக்ட் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு பிடிச்சி அவனோட ஆளா மாறிடணும்னு சொல்லிட்டு யூடியூவோட அக்கௌண்ட் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. ஜேடு ராபிட் அப்படிங்கிறதா யூடியூவோட அக்கௌண்டா இருந்திருக்கு. அதுல வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இவ்வளவு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஆனா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிற ஐடியாவே அவனுக்கு இல்ல. ஜிஜி பாக்குறா, யூடியூப்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறா. அவனுக்கு இந்த கேலக்சி சம்பந்தமா படிக்கிறதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே அவன் கண்டுபிடிச்சிருக்கான். அதனால கேலக்சி பத்தி அவன் எழுதியிருக்க ஆர்டிக்கல்லாம் அவ போய் படிச்சுட்டு இவ பேரை உண்மையாவே ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிறா. அதுக்காக தான் யூடியூப்காக தான் ஸ்டார்னே இவ பேர் வச்சிருக்கா. இந்த பேரெல்லாம் வச்சுட்டு அந்த ஆர்டிக்கலுக்கு லைக் எல்லாம் போட்டுட்டு இப்ப போயிட்டு நம்ம யூடியூப்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் கொடுக்க யூடியூப் ஒன்னே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். ஜிஜி இதான் உன் வழியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு யூடியூப் இப்ப கூட ஆன்லைன்ல இருக்கான். நான் அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு சரி கேம் விளையாடலான்னு பாக்கிறதுக்குள்ள திடீர்னு பார்த்தா யூடியூப் கிட்ட இருந்து இவளுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, கேம் விளையாடு அப்படின்னு. என் பேர் கூட அவன் தெரியாது, எப்படின்னு வந்து இன்விடேஷன் கொடுத்தா நம்ம திரு முடிச்சு உள்ள போய் பார்த்தா யூடியூப் கூட இன்னும் 3 பேர் ஆல்ரெடி இருக்காங்க. இப்ப ஜிஜியையும் சேர்த்ததால இந்த குரூப்ல மொத்தமா 5 பேர் இருக்காங்க. உடனே யூடியூபோட மத்த குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, யாரா அது, யாரடா சேர்த்து வச்சிருக்க, புது ஆளா இருக்கு, விளையாண்டதே இல்ல போல, புதுசு, ரேங்க் கூட இல்லையே அப்படின்னு ஆளுக்கு கேட்டுக்கிறாங்க. ஜிஜி பாக்குறா, யூடியூப் நான் யாருன்னு தெரியாம உள்ள கூப்பிட்டு இருக்கான், ஆனால் நான் வெளியே போக மாட்டேன், கண்டிப்பா உட்காந்து பிராக்டிஸ் பண்ண போறேன், இதை நான் யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு அந்த 4 பேர் பெரிய லெவல் பிளேயர்ஸ் அவங்க கூட விளையாட ஆரம்பிக்கிறா. அவங்க எல்லாம் வந்து நம்ம ஜிஜியே ஒரு பொண்ணுன்னு நினைக்கல, பையன் நினைச்சுக்கிறாங்க. டே அறிவு கட்டவனே ஆடுறா அப்படின்னு சொல்லி இவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. யோ இருங்கையா வர அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விளையாடுறதுக்கு ஏதேதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் சொல்றான், இத்தனை நேரம் மெசேஜ் பண்ணியே பேசிக்கிறது, நீ என்ன தெரியுமா பண்ற, உன் வாய்ஸ் ஆன் பண்ணு, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஜிஜி உடனே வாய்ஸ் ஆன் பண்ணிடுறா. இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே அங்க குரூப்ல இருக்கவங்க எல்லாம் என்னது இது பொம்பளை பிள்ளையாவாடா நீ உள்ள கூப்பிட்டு விட்டுருக்க, இதுவரைய ஒரு பொண்ணுங்களை கூட நீ உள்ள கூப்பிட்டதே இல்லையாடான்னு அத்தனை பேரும் யூடியூபை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. யூடியூப் அதெல்லாம் கண்டுக்காம இப்ப என்ன நான் தெரியாம கூப்பிட்டேன், ராங்கா வந்துட்டு வேற யாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா அப்படின்னே சுத்தமா தெரியல. ஆனா அதெல்லாம் ஜிஜி கண்டுக்கவே இல்ல. கொஞ்சம் குரலை மாத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா குரலை மாத்தி வேற பேச ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு சரி நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம், ஒரு கேம்ல நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம ஜிஜி அந்த 4 பேர் சேர்ந்து வின் பண்ணதை ஏதோ இவ்வளவு வின் பண்ண மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மேனேஜருக்கு அனுப்பிட்டு படுத்து தூங்குறா. அடுத்த நாள் காலையில ஜிஜியை எழுப்பதுக்காக அவ அசிஸ்டன்ட் வர ஜிஜி அதுக்கு முன்னாடியே எஞ்சவ போன் கொடுக்குறா. இதுல இருக்கிற எல்லா அவதார்ஸையும் வாங்கிரு, நிறைய
வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வாங்க நான் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அசிஸ்டன்ட் உடனே வாங்கறதுக்கு போயிடுறா. ஜிஜிக்கு இன்னைக்கு போட்டோ ஷூட் தான் இருக்கு. போட்டோ ஷூட் முடியுது, மறுபடியும் கையில போன் எடுத்து வச்சுட்டு அசிஸ்டன்ட் பார்த்து நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் இன்னைக்கு தனியா அந்த பண்ணி உங்க அம்மா கூட போயிருன்னு அசிஸ்டன்ட் அனுப்பி வைக்கிறா. அசிஸ்டன்ட் கிளம்புனதுமே மறுபடியும் கேம் விளையாடுறதுக்கு ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த 4 பேர் இருக்காங்கல்ல இந்த பசங்க யூடியூபையும் சேர்த்து, அதுல 3 பேத்துக்கு 6 வெப்பன்ஸ் வாங்கி 2 பிரிச்சு பிரிச்சு கொடுத்திருக்கா. நம்ம யூடியூபை தவிர மத்த எல்லாருக்கும் வெப்பன்ஸ் கொடுத்திருக்கா. பரவாயில்லையே வெப்பன்ஸ் கொடுத்திருக்க, யூடியூப் உனக்கு என்னடா வந்திருக்குன்னு கேட்க யூடியூப் சொல்றான், இல்ல எனக்கு ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது உனக்கு ஒண்ணும் வரலையா? டே பொண்ணுங்க லிஸ்ட்ல நீ கடைசியா இருப்ப, நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்கலடா, பாரு எங்களுக்குலாம் ஆனா வந்துட்டு 2 வந்திருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஜிஜிக்கு ஹாப்பியா இருக்கு, நல்ல யூடியூப் அசிங்கப்பட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு முக்கியமான கேம் இருக்கான். இந்த கேம்ல ஜிஜி விளையாடுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. ஏன்னா புது ஆள் தானே, சீனியர்ஸ் மட்டும் தான் விளையாட முடியுமா. இல்ல ப்ளீஸ் நானும் வரேன், என்ன கூட்டு போங்க, என்ன யாராவது கேரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே இங்க நம்ம யூடியூப் பக்கத்துலயே தான் அவனோட டீம்மேட் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான், ரூம்மேட் போல. அவன் பாக்குறான், டேய் ப்ளீஸ்டா நீ அவளை எப்படியாவது கேரி பண்ணிக்கோ, வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பாத்துறேன்னு சொல்ல. வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே பாக்குற அப்படின்னா பரவாயில்ல, போனா போது நான் கேரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜிஜியை கேரி பண்ணிட்டு அந்த கேம்ல வின் பண்ணி கொடுத்துடுறான். ஜிஜி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. டே வின் பண்ணிட்டேன், வீட்டு வேலை பார்க்க வேண்டியது இனிமே ஓன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் அங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். ஜிஜி பாக்குறா, எவ்வளவு கியூட், யூடியூப் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல, எப்படி என்ன கேரி பண்ணி ஹீரோ மாதிரி ஜெயிச்சு கொடுத்தான் பாத்தியா அப்படின்னு நினைச்சிட்டு, அம்மா நான் என்ன நினைக்கிறேன், 30 வயசு ஆக போகுது எனக்கு, இன்னும் கூட அவனை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கேன். இப்போ யூடியூப் எப்ப இருக்கானு யாருக்கு தெரியும், ஒரு வேலை நல்ல பயங்கரமா வெயிட் போட்டு தொப்பெல்லாம் போட்டு இருந்திருக்கலாம், சொட்டெல்லாம் உண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் பத்தி கொஞ்சம் கன்றாவியா யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ அம்மால ரொமான்ஸ் வருதா, வரல தானே, தூங்குவோம் அப்படின்னு தூங்கி போயிடுறா. அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஜிஜி போய் கேம் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு போய் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க மேனேஜரோட ஹஸ்பண்ட் வராரு. இந்த பிள்ளைக்கு சுட்டு போட்டா கூட கேம் வராது, ஆர்வம் அதிகமா இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட திறமையே இல்ல, என்னைய ஆள விடு அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஜிஜி வந்துடுறா. மேனேஜர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. கார்லயும் உட்காந்து கேம் விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் நம்ம யூடியூப் ஆன்லைன் வரவே இல்ல. எதுக்காக இந்த பையன் ஆன்லைன் வராம இருக்கலாம், இவனுக்காக தானே நான் வந்து கேமுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா யூடியூப் கோட் சூட் எல்லாம் போட்டு ஏதோ ஒரு முக்கியமான ஆபீஸ்க்கு போயிருக்கான். கொஞ்சம் நர்வஸா தான் அவனே உட்காந்துக்கிட்டு இருக்கான். உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் வராரு. யூடியூப் பார்த்து வா வா உட்காருப்பா, உனக்கு பக்காவா ஒரு டீ ஒன்னு ரெடி பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டீ எல்லாம் கூட கொடுத்துட்டு, நீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு தான் போகணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த வேலையில சேர்ந்த இத்தனை வருஷமா வருத, ஆனா இப்ப அங்க வேலையை விட்டு நிக்க போறேன்னு சொல்ற, எதனால அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆனா யூடியூப் அதெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல ஒரு பர்சனல் காரணமா தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி ஓகே பர்சனல் காரணம் நீ சொல்றதுக்கு அப்புறம் நான் வந்து கேட்க போறது கிடையாது, ஆனா நீ உண்மையாவே எங்க வேலையை விட்டு நின்னுட்ட அப்படின்னா இந்த கம்பெனில நீ எப்ப வேணா வந்து சேர்ந்துக்கலாம், உனக்காக இந்த கம்பெனியோட கதவு திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. யூடியூப் அங்க இருந்து கிளம்பி வரான். யூடியூபோட ஃப்ரெண்டு போன் பண்றான், டேய் நீ வேலையை விட்டதுக்கு அப்புறமா கஷ்டப்படுவ வேலை தேடி நினைச்சேன், ஆனா உனக்கு ஆனாவுனா ஆளுங்க வந்துட்டு இந்த வேலைக்கு வாங்க அந்த வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க, நான் தான் உன தப்பா நினைச்சிட்டேன் போல, அதனால இதுக்கு மேல எனக்கு கவலைப்பட போறது கிடையாது, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ அங்க போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான் போல. அப்பன்னு பார்த்துட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம ஸ்கூல்ல ஜிஜின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு படிச்சால, இப்ப அந்த பொண்ணு ஹீரோயினா இருக்கா, அவளே உன்னையும் சேர்த்து வச்சு யாரும் நம்ம கிளாஸ்மேட் மோசமா எழுதிட்டாங்க போல, அதனால உன்னை பத்தி தான் ஸ்கூல் குரூப்ல பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்ல அதை யூடியூப் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். ஜிஜி வீட்டுல உட்காந்துட்டு ஏன் இன்னும் வரவே இல்லை யூடியூப், ஏன் இன்னும் ஆன்லைன் வரவே இல்லை அப்படின்னு மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு அவன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கும் போது அவன் ஃப்ரெண்டு பையா போன் பண்ணிடுறா. பாத்தியாடி கிளாஸ் சாட் ரூம் இருக்குல்ல, அதுல பார்த்தா உன்னை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்களா, அப்ப திடீர்னு யூடியூப் உள்ள வந்துட்டான், அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, எதுக்காக அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு எல்லாத்தையும் திட்டி விட்டுட்டு தப்பா கமெண்ட் போட்டு அத்தனை பேரையும் நல்லா வாரி விட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுல வேற யூடியூப் போட்டிருக்கான், நான் மன்னிப்பு கேட்கறது நான் கூட கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஜிஜி பாக்குறா, மன்னிப்பு கேட்கறானா, கேட்டா மட்டும் என்ன இங்க இருக்கிற எல்லாமே நம்பிடுவாங்களா, என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுனா எப்படி இருக்கும்னே தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஆன்லைன் வந்துட்டான். நான் போய் கேம் விளையாட போறேன் அப்படின்னு அவன் கூட விளையாடுறதுக்கு கிளம்பிடுறா. இங்க யூடியூபோட ஒரு ரூம்மேட் இருக்கான்ல, ஏதோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா நானும் வேலையை விட்டேன், எங்க வீட்டுல வேற இன்னும் சொல்லவே இல்ல, இப்பதான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், வீட்டுல சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்க, இன்னும் சொல்லடா, கொஞ்சம் யோசிச்சு தாண்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்லிட்டு இருக்கான். என்னடா இது, சினிமால நடிக்கிறவங்க இன்ஃபுளுசர் எல்லாம் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, ஆனா வானத்துல பறக்கிற பாதிக்கும் மேல சேட்டலைட்டே நீ தான் விட்ட, ஆனா உனக்கு எவ்வளவு சேலரி கம்மியா வந்துட்டு இருக்கு பார்த்தல, அதனால தான் நான் அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி சயின்ஸ் ஃபீல்டுக்கு போகாதரா, பேங்கிங் ஃபீல்டுக்கு போடா, உடனே ஃபினான்ஸ் டிகிரி இருக்குன்னு சொன்னேன், நீ தான் கேட்கல, இனிமேலாவது நல்லா உருப்புற வழியை பாடுறா, நல்லா சம்பாதிக்கிற வேலைக்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூடியூப் அமைதியா பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அப்படியே டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. யூடியூப் என்ன அமைதியா யோசிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு குழம்பிக்கிட்டே இருக்கான். யூடியூபோட அந்த பழைய கம்பெனியோட பாஸ் இருக்கார்ல, அவர் கூப்பிடுறாரு. யூடியூப் நீ வேலை பார்க்கும் போது ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல, சோ லீவ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, நீ என்ன பண்ற, இந்த லீவ் எல்லாம் இப்ப பொறுமையா எடுத்துக்கோ, எடுத்துட்டு வந்துட்டு கூட உனக்கு அந்த வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னா அப்புறம் இங்க இருந்து கிளம்பிரு, ஆனா அது வரைய ரிசைன் பண்ணாத, லீவை முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதனாலதான் யூடியூப் வந்து வேலையும் விடாம இன்னும் வேலைக்கும் போகாம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். யூடியூப் குழம்பிட்டு என்ன பண்றது
என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அங்க ஒரு மெயில் வருது. ஜிஜி இருக்கால, இவனுக்கு மட்டும் எந்த வெப்பனும் கிஃப்ட் பண்ணாம இருந்தால, இப்ப இவனுக்கும் 2 வெப்பன் கொடுத்திருக்கா. நீ ஒண்ணு எனக்கு வெப்பன் எல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு யூடியூப் பதில் மெசேஜ் போடுறான். இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு கொஞ்சம் கோச் பண்றீங்களா, எங்க ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு கேமிங் காம்படிஷன் நடக்க போகுது, நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், எனக்கு கோச்சாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆரம்பிக்க உடனே யூடியூப் பாக்குறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நீங்களும் கண்டிப்பா வேலை பாப்பீங்கல்ல, உங்க கம்பெனில இந்த மாதிரி காம்படிஷன் இப்ப நடக்கும் டைம் தானே, சோ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு யூடியூப் ஜிஜி சொல்றா. யூடியூப் பாக்குறான், நான் இப்ப லீவ்ல இருக்கேன், சோ காம்படிஷன்ல எனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, பரவாயில்ல லீவ்ல போர் தானே அடிக்கும், ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு மறுபடியும் நம்ம ஜிஜி கெஞ்சி கேட்க ஆரம்பிக்கிறா. நம்ம யூடியூப் உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். வெட்டியா தானே நம்மளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. அடுத்தது என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.